பாருங்க, ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க எத்தனை விஷயங்கள். வள்ளுவர் ஊழ் என்ற தலைப்பில் ஊழ்வினையை பற்றி உணர்த்துகிறார். ஓகேயா, இது பார்த்துக்கங்க. ஊழ்வினையாது முற்பிறப்பு பற்றி சொல்றது. அதை தான் மறுபடியும் சொல்றாங்க. ஜனன ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பிரதாயம் பதவி பூர்வ புண்ணியானாம். இதை பத்திரிகை எழுதும்போது சொல்லுவாங்க. பூர்வீக கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கிரகங்களின் பலனை சொல்வது தான் ஒரு பொருள். இதை திருக்குறளில் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. அது பாருங்க, எல்லா ராசி என்பது 9ஆம் இடம், மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், பூமியை குறிக்கும், உலகை குறிக்கும். அதுதான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று 1, 5, 9ஆம் பாவத்தை குறிப்பிடுகிறார். அதுக்கு ஜோசியம் தெரியணும். ஒன்றுமே தெரியலன்னா அப்படின்னா அவர் நம்ம திருவள்ளுவர் கிளி ஜோசியக்காரனா? சாதாரணமாக சொல்லுங்க, நாங்கள் வள்ளுவர் குலம் அப்படிம்பாங்க. இந்த ஜோசியம் சொல்ல வரவங்க பார்த்துருக்கீங்களா? வள்ளுவன் வாய்க்கு பொய்க்காது. ஏன் சொல்கிறாங்க வள்ளுவன் வாக்கு பொய்க்காதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அது திருவள்ளுவருடைய வம்சத்தில் வந்தவங்க. அவர்கள்லாம் ஜோதிடராக இருக்காங்க. அதுக்காக திருவள்ளுவர் ஜோசியரா? 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு ஜோசியம் சொன்னவரா? கிடையாது. ஆனால் அவர் ஜோதிடர் என்பதில் உங்களுக்கு என்ன கோபம் வருது? என்னமோ இது பாருங்க, உங்களுக்கு எவ்வளோன்னா இது வரை இத்தனை பக்கம் எழுதியிருக்கிறார். இது விரைவில் புத்தகமாக வருகிறது. இதுதான் என்னுடைய அருமை நண்பர் நெல்லை வசந்தன் எழுதியிருக்கிற புக்கு. அதனால் திருவள்ளுவர் என்பது அவர் ஒரு இந்து ஞானி. அவர் இந்த உலக பொதுமுறை யார் வேணால் படிக்கலாம். எனக்கு பைபிள் பிடிச்சிருக்கா பைபிள் படிக்கிறேன், குர்ஆன் பிடிச்சிருக்கா குர்ஆன் படிக்கிறேன்.